கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் யார்? தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஏஜே மணிகண்ணன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுமா, அல்லது 2016ஆம் ஆண்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு 4000 வாக்குகளில் தோல்வி கண்ட ஒன்றிய செயலாளர் வசந்தவேல் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா, அல்லது வேறு யாரேனும் புதியவர்கள் இங்க வேட்பாளராக நிறுத்தப்படுவார்களா? மீண்டும் ஒரு வசந்தவேல் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் இங்க. ஏன்னா அவர் ஒரு குறைந்தபட்ச வாக்குல தான் முன்ன தோல்வியுற்றாரு. அது கூட அப்ப தேமுதிக அந்த மக்கள் நல 2016ல மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால விசிக ஓட்டு பிரிஞ்சதுனால அப்படி நடந்துச்சு. இந்த முறை அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 87,000 ஓட்டு அப்போ வசந்தவேல் வாங்கியிருந்தார். 91,000 ஓட்டு வாங்கி இவர் குமரகுரு வெற்றி பெற்றிருந்தார். ஒரு 4,000 ஓட்டு வித்தியாசம் தான். அப்போ தேமுதிக மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நின்றார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 34,000 வாக்குகள் இருந்தது. அதுல விசிகாவுடைய வாக்கு ஒரு 10,000 வாக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த 10,000 அவர் வசந்தவேல் ஓட்டு 87,000 கூட இணைந்திருந்தால் அவர் அப்ப வெற்றி பெற்றிருக்க முடியும். இப்ப அப்படி கணக்கிட்டு பாக்குறாங்க. ஒரு விசிகா திமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால வசந்தவேல் அவர்கள் நின்றாலே இங்க வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால் வசந்தம் கார்த்திகேயன் இங்க நிறுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுக கூட தேமுதிகவும் கூட்டணி வைத்தால் ரிஷி வந்தியம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கப்படும். அதனால் அவர் இங்க உளுந்தூர்பேட்டைக்கு வர மாதிரி இருக்கும். குமரகுருவை சமாளிக்கிறதுக்கும் அவர் தான் சரியான ஆளு அப்படி என்று திமுக தரப்பிலும் பேசப்படுகிறது. கட்சியின் செயல்பாடுகளிலும் ரொம்ப வீரியமா செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. யார் இந்த 3 பேர்னா, அதிமுகவுல திரு குமரகுரு அவர்கள், திமுகவுல திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், திரு உதயசூரியன் அவர்கள். எல்லாமே அவங்க பகுதியில அவங்க இருக்கிற அந்த தொகுதியில நல்லா சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப ரிஷி வந்தியத்துல திமுகவுடைய இந்த உளுந்தூர்பேட்டை திமுக அலுவலகம் திறந்த போது வசந்தம் கார்த்திகேயன் பேசிய விஷயம் அதான். அதாவது நான் ரிஷி வந்தியத்துல நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், என்ன உளுந்தூர்பேட்டைக்கு நீங்க மாத்திடாதீங்க, ஏன்னா எங்க மக்களுக்கு நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், ரொம்ப எளிதா வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும். அப்ப அவரு அந்த தொகுதியில் அப்படி செஞ்சு வச்சிருக்கிற போது இங்க இவருக்கு குமரகுருக்கு ஒரு நேம் இருக்குது அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாவட்ட கழக செயலாளர் திரு குமரகுரு அவர்கள் இங்கே இருக்கிறார் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் கணிப்பாக இருக்கிறது. வணக்கம். வருகிற 2026க்கான சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் யார் என்கிற கேள்வி இங்குள்ள லோக்கல் திமுக நிர்வாகிகள் பலரிடமும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஏஜே மணிகண்ணன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுமா, அல்லது 2016ஆம் ஆண்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு 4000 வாக்குகளில் தோல்வி கண்ட திமுக ஒன்றிய செயலாளர் வசந்தவேல் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா, அல்லது வேறு யாரேனும் புதியவர்கள் இங்க வேட்பாளராக நிறுத்தப்படுவார்களா என்கிற கேள்வி இந்த பகுதி திமுக தொண்டர்களிடையே பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாவட்ட கழக செயலாளர் திரு குமரகுரு அவர்கள் இங்கே இருக்கிறார் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் கணிப்பு. காரணம் என்னவென்றால் அவர் 3 முறை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். 2006ஆம் ஆண்டு திருநாவலூர் தொகுதியாக இருக்கப்பட்ட போது அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்பு 2008 தொகுதி மறுசீரமைப்பின் போது இது உளுந்தூர்பேட்டை தொகுதியாக மாற்றம் பெற்றது. அதன் பின்பு 2011இல் இவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். மீண்டும் 2016இல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 2021 தேர்தலில் தான் அவர் தோல்வியுற்றார். அதன் பிறகு அந்த தோல்வியுற்றதற்கு பிறகு இப்போ அவருடைய செயல்பாடுகள் வீரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக காரர்கள் எல்லாம் நம்புறாங்க.
இப்ப இவரு குமரகுருவை தொகுதியில் வந்து நம்ம வீழ்த்தணும்னா, இங்க வந்து சரியான ஆளு களம் காண்டா தான் முடியும் அப்படிங்கிறது, இங்க திமுகவினுடைய பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, சமீபத்தில இந்த திமுகவுடைய தொகுதி அலுவலகம் வந்து திறக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து பேசினாரு. அப்போது மாவட்ட செயலாளர்கள் வந்து உதயசூரியன், அ வசந்தம் கார்த்திகேயன்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. வசந்தம் கார்த்திகேயன் வந்து இந்த தொகுதிக்கு வந்து கூடுதல் பொறுப்பாளரா அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை நகரமன்ற தலைவர் ஸ்ரீதரன் வந்து உளுந்தூர்பேட்டையோட பொறுப்பாளர். இப்ப இந்த வசந்தம் கார்த்திகேயன் வந்து கூடுதல் பொறுப்பாளரா இங்க போட்டதற்கு காரணமே வந்து இத்தொகுதியில வந்து அவர் வந்து நிறுத்தப்படுவாரு அப்படின்னு வந்து பேச்சு அடிபடுகிறது. இது வந்து திமுக தரப்பிலும் இப்ப இன்னும் சிலரும் ஒரு யூகிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல. இருந்தபோதிலும் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. ஏனென்றால் குமரகுருவை சமாளிப்பதற்கு அவர்தான் வந்து இங்க சரியான ஆளா இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் மீண்டும் வந்து ஒரு வசந்தவேல் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் இங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குல தான் முன்ன தோல்வியுற்றாரு. அது கூட அப்போ வந்து தேமுதிக அந்த மக்கள் நல 2016ல மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால, விசிக ஓட்டு பிரிஞ்சதுனால அப்படி நடந்துச்சு. இந்த முறை வந்து அதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா 87,000 ஓட்டு அப்போ வந்து வசந்தவேல் வாங்கியிருந்தாரு. 91,000 ஓட்டு வாங்கி இவரு குமரகுரு வெற்றி பெற்றிருந்தாரு. ஒரு 4,000 ஓட்டு வித்தியாசம் தான். அப்போ வந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளரா நிறுத்தப்பட்டவர் வந்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில நின்னாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 34,000 வாக்குகள் இருந்தது. அதுல விசிகாவுடைய வாக்கு ஒரு 10,000 வாக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, அந்த 10,000 அவர் வசந்தவேல் ஓட்டு 87,000 கூட இணைந்திருந்தால் அவர் அப்ப வெற்றி பெற்றிருக்க முடியும். இப்ப வந்து அப்படி கணக்கிட்டு பார்க்குறாங்க. ஒரு விசிக வந்து திமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால, வசந்தவேல் அவர்கள் நின்றாலே இங்க வந்து வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், வசந்தம் கார்த்திகேயன் வந்து இங்க நிறுத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுக கூட தேமுதிகவும் கூட்டணி வைத்தால் ரிஷி வந்தியம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கப்படும். அதனால் வந்து அவர் இங்க உளுந்தூர்பேட்டைக்கு வர மாதிரி இருக்கும். குமரகுருவை சமாளிக்கிறதுக்கும் அவர் தான் சரியான ஆளு அப்படி என்று திமுக தரப்பிலும் பேசப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. கட்சியின் செயல்பாடுகளிலும் ரொம்ப வீரியமா செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. யார் இந்த 3 பேருனா, அதிமுகவில் திரு குமரகுரு அவர்கள், திமுகவில் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், திரு உதயசூரியன் அவர்கள். எல்லாமே வந்து அவங்கவுங்க பகுதியில் அவங்க இருக்கிற அந்த தொகுதியில் நல்லா சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ரிஷி வந்தியத்தில் அந்த திமுகவுடைய அந்த உளுந்தூர்பேட்டை திமுக அலுவலகம் திறந்தபோது வசந்தம் கார்த்திகேயன் பேசிய விஷயம் அதான். அதாவது நான் வந்து ரிஷி வந்தியத்தில் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். என்னை உளுந்தூர்பேட்டைக்கு நீங்கள் மாற்றிடாதீங்க. ஏன்னா எங்கள் மக்களுக்கு நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். நாங்கள் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும். அப்போ அவர் அந்த தொகுதியில் அப்படி செஞ்சு வச்சிருக்கிற போது இங்கே இவருக்கு குமரகுருக்கு ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி உதயசூரியன் இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இப்படி தான் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்குது. அதாவது குமரகுரு, வசந்தம் கார்த்திகேயன் இப்படி தான் நிற்பாங்க அப்படிங்கிறது. இருந்தாலும் திமுக இந்த வசந்தவேல் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவர் நின்னாலே இங்கே வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இப்போ திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறதா இருக்கு. அதனால வந்து இது ஈஸியாக வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் திரு வசந்தம் கார்த்திகேயன் ஆகட்டும், உதயசூரியன் ஆகட்டும், இங்குள்ள நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளிலும் அவர்கள் வந்து உதவி செய்துட்டு வராங்க. சமீபத்தில் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தொடங்கி வச்ச ஒரு விஷயம் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி திமுக உறுப்பினர்களாலும் அந்த நிர்வாகிகளாலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஆமாம், அவர் வந்து இந்த திமுக இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் 2 வீலர் வந்து கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபா மதிப்பிலான 2 வீலர்கள். அதாவது இது வந்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும், ஆனால் அதாவது வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய சில திமுக நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொறாமையும் உண்டு பண்ணி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஏன்னா கட்சிக்காக உழைத்த பலர் இருக்கிறார்கள். இளைஞரணி செயலாளராக இப்போது பொறுப்பிற்கு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த வந்து 2 வீலர் வழங்கப்படுவது, நாங்கள் கட்சிக்கெல்லாம் காலங்காலமாக உழைச்சோம்,
கட்சி தொடங்கினதுலேருந்து ஆரம்பித்த காலத்தில் அண்ணா காலத்திலேருந்து தொண்டர்களாக இருக்கிறவங்களெல்லாம் இருக்கிறாங்க பழைய ஆட்கள் இன்னமும் கிராமப்புறங்களில். அவர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறது எங்களுக்குள்ள சில கொஞ்சம் ஒரு அதிருப்தியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதாவது கட்சியை இன்னும் செயல்படணும், தேர்தல் நேரம் வருது, அவங்களுடைய வேலைகள் வந்து நல்லா விரியமாக்கணும் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட விஷயமே அவருக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா சுணக்கம் காட்டுவாங்க சில பொறுப்பாளர்கள். இளைஞர் அணி மட்டும் செயல்பட போகிறது கிடையாது தேர்தலில். எல்லாமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அவங்க வந்து கணக்கு பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது குமரகுரு வந்து அந்த மாதிரி விஷயத்தை செய்யலை. ஆனால் தொண்டர்கள் எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக அரவணைச்சு நிற்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள், யாருக்கு இது இந்த 2026க்கான சட்டமன்ற தொகுதியாக இது வந்து மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.